வர்றதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஹோம் டூர் கிடையாது, ஹோமில் ஒரு பார்ட்டு, டவுன்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா இருக்குது. ஓ சூப்பராக இருக்கே, கண்டிப்பாக பாருங்கள். மை டாட்டர் ப்ளீஸ் ஒரு ஹாய் சொல்லுங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? 2-in-1 தமிழில் இன்னைக்கு சமையல் வீடியோஸ் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னும் வந்து வீடு ஃபுல்லாக உங்களுக்கு டெக்கரேட்லாம் பண்ண கிடையாது. ஆனாலும் வந்து எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடு, கிச்சன், ஃப்ரிட்ஜு எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின் டைட்டிலோட வீடியோ வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொரியன் சீரியலெல்லாம் வர்றதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பட் அதே மாதிரி கிடையாது. என் கூட சேர்ந்து வாங்க பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டு ஃப்ரீயாக விட்டுருக்கா, எந்த ஒரு திங்ஸையும் அடைக்கவே கிடையாது. இப்போ நம்ம மேலே வரோம் பெட்ரூமுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல். இங்கே பாருங்கள், உள்ள எல்லாமே லைனாக நிறைய மரம் இருக்குது. அந்த மரத்தில் காற்று அப்படியே சல்லுன்னு வரும். ஒரு 7 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் நமக்கு உயரமாக இல்லை. புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஐடியாவாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீட்டில் அங்கங்கே உங்களுக்கு செல்ஃப் வச்சுருக்காங்க, அது ரொம்பவே வசதியாக இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கு, டெக்கரேஷன் எல்லாம் இன்னும் எதுவுமே பண்ண கிடையாது. இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த பெட்ரூமு இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே இருக்கிறது. ஸோ அதுக்காக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான். இது ஹோம் டூர் கிடையாது, ஹோமில் ஒரு பார்ட்டு. வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கலான்ட்டு இருக்கோம். சப்போஸ் அது வரைக்கும் இங்கே சும்மா ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பெட்ரூம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. 4 பக்கமும் ஜன்னல் இருக்குது, காற்று செமையாக வருது. இப்போ நான் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன், அப்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது, டவுன்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா இருக்குது. கிச்சன் இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் டூர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் கிச்சனே இருக்கும். இந்த செவரு தான் உங்களுக்கு கிச்சனு. பேச்சுலர்ஸ் கிச்சன்லாம் கூட இதோட பெருசாக இருக்கும். ஆனாலுமே அவ்வளோ சின்ன கிச்சனையுமே வந்து எங்கள் அக்கா பொண்ணு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கா. இதை பார்க்கையில எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது. இப்போ நான் இவ்வளோ பில்டப் பண்ண இந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட சேர்ந்து. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இங்கே சிங்க்லேருந்து நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சோம்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல் வியூ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிங்க்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா, இது நீ எங்கே வாங்கினடா? இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இது வந்து ஏர் டைட்டில் வந்து நல்லா இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து டிஷ்வாஷர் அந்த ஸ்க்ரப் எல்லாம் வச்சோனாலும் நல்லா வெயிட் வந்து பேர் பண்ணும். இது ரேட்டு ரீசனபிளாடா? ரேட் ரீசனபிள் தான். 100 or 70 rupeesக்கோ என்னமோ தான் வாங்கினேன். இங்கே சென்னை டிமார்ட்டில் ஆஃபரில் இருந்தது, அதனால வாங்கினேன். ஓகே, இது வந்து டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு சிங்க்குள்ளே வச்சுருக்கேன், இல்லை அதிலே ஃபிட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இதுவும் வந்து நான் மீஷோவில் வாங்கினது. ஸோ இதில் இருக்க ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால வெறும் வாட்டர் மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ டிகாஷன் கூட அதில் அப்படியே ஸ்டே ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வைப் பண்ணுறது வந்து போட்டிருப்பேன் வீடியோவில். இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கள் அக்கா பொண்ணும் வச்சுருக்கிறா. நெக்ஸ்ட்டு பாப்பா செல்ஃப் பார்த்துடலாமா? ஒரு ரேக்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கட்ரு வச்சுருக்காப்புல. வைக்கிற ரேக்கா பாப்பா? பேன் ஸ்டாண்ட் அது. ஓகே. ஸோ பேன்லாம் வந்து நம்ம கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்ட் நான் அமேசானில் வாங்கினேன்.
லிங்க் வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மொத்தம் 10 to 12 பேன்ஸ் வரைக்கும் நம்ம வைக்க முடியும் இதில். ஓகே. ஸோ அதில் தான் இப்போ இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் வச்சாலுமே எதுவுமே ஆகாது, நல்லா ஸ்டடியாக இருக்கும் அது. ஓகே. இது ரொம்ப அழகாக இருக்கே. இது வந்து வண்டர் ஷெஃப் பிராண்டோட கிரில் பேன் அது. ஸோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபிஷ்லேருந்து எல்லாமே நல்லா கிரில் பண்ணலாம், நல்லா வரும். வெயிட் நல்லா தாங்குது. ஆமாம், செம வெயிட்டாக இருக்குது. ஓகே. இது எதில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்? இல்லை, இது நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். சரவணா ஸ்டோர். ஓகே. இதுக்கு மேட்சாகவே ஏதோ கடாய் இருக்க மாதிரி இருக்குது. அது ஃப்ரைங் பேனு, அதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இதில் தான் நான் வந்து குழம்பும் இதில் தான் பண்ணுவேன், பொரியலும் இதில் தான் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணாலும் நான் இந்த கடாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று போதும் நமக்கு இல்லையா? ஆமாம். தாளிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்குதே ஒரு சின்ன ஃபேன் அதா? ஆமாம். கொஞ்சமாக சட்னி தாளிக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி குட்டியாக இருக்குது. அதில் வந்து எக் ஆம்லெட் போடலாம், ஒரே டைமில் 4 ஆம்லெட் போடலாம். எல்லாம் குட்டி குட்டியாக ஊத்தப்பம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓ, ஓகே ஓகே. இது சரவணா ஸ்டோரா? இல்லை, இது வந்து என்னோட அம்மாவோட கிஃப்ட் அது. ஓ, சூப்பராக இருக்கே. இதில் வந்து நம்ம 4 எக் ஆம்லெட் போடலாம். ஆமாம். ஓகே. ஊத்தப்பம் வேணால் போட்டுக்கலாம். எடுக்க வந்துடும். ஈஸியாக எடுக்க வரும். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லையா பாப்பா? ஓகே. இதெல்லாம் ஆர்டினரி கடாய் தான். இது ஒன்று. ஓகே. இதெல்லாம் தாளிக்கிறது இல்லையா? ஆமாம். இது தாளிக்கிற பேன். இது சின்ன இருப்பு சட்டி. ஓகே. அப்போ இருப்பு சட்டி இது கடாய்கிறது சின்னது பெருசு எல்லாம் 4 வச்சிருக்கிறேன். இது போதும் இல்லையா? கீழே ஏதோ பிளேட் மாதிரி இருக்கேம்மா. அது வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல். அது இது கீழே இருக்கதா? ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்துக்கிறேன். இது மார்பிள்ஸா? ஆமாம், மார்பிளில் இருக்கிற சப்பாத்தி தேய்க்கிற கல். நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ தேய்க்கும் போது ஆடாது, உடன் இதுக்கு மாதிரி ஆடாது. அதான் நல்லா வெயிட்டாக இருக்குது. இது ஆர்டர் பண்ணி வாங்கினதான். இதுவும் சரவணா ஸ்டோர்ஸ் தான். ரேட்டு 329 போட்டிருக்குது. ரேட் அதே. ஓகே. இது செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சப்பாத்தி தேய்க்கிற கட்டை. இது ஆர்டினரி, இது போதும் இல்லையா? ஓகே ஓகே. இவ்வளோ திங்ஸ் வச்சிருக்கேன். இப்போ அந்த ஸ்டாண்ட் ஒரு 3000 இருக்குமா பாப்பா? இல்லை இல்லை, அது வந்து 670 தான். அமேசானில் வாங்கினேன். ஸோ சம்டைம்ஸ் அதில் இன்னுமே ஆஃபரோடு இருக்கும். நான் வாங்கும்போது 670 ருபீஸ். அது சூப்பர், நல்லா இருக்குது. இது வந்து ஆர்டரே பிளேட் ஸ்டாண்ட் தான். பிளேட் ஸ்டாண்ட். ஓகே. ஒரு ரேக்லேயே வந்து 2-3 பிளேட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். இப்போ எனக்கு அவ்வளோ யூசேஜ் இல்லை, அதனால கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகே. வந்து உங்களுக்கு பெரிய குக்கர் தானே பாப்பா? 2 லிட்டர் நினைக்கிறேன். அது 2 or 3 நினைக்கிறேன். 3 லிட்டர். அதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 3000 ருபீஸோடது எனக்கு 1500க்கு ஆஃபரில் இருந்துச்சு. 1500. ஓகே, செம. நம்ம மேலே செல்ஃப் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் செல்ஃபில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க. பாப்பா, இது விளக்குற ஜாமான்லாம் போடுறதுக்காக இந்த கூட வச்சிருக்கியா? ஆமாம். பின்ன இதெல்லாம் எடுத்து நீ அரேஞ்ச் பண்ணலாம். ஆமாம். ஓகே ஓகே. இது வந்து சும்மா விளக்கையில் நம்ம ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். இதுலேயுமே வந்து பாத்திரம் உள்ளே வச்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வந்து இந்த வழியாக வழிஞ்சு வந்துடும். நம்ம விளக்குனது அப்படியே டக்கு 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 போட்டுறலாம். ஆமாம், ஈரமாக அப்படியே போட்டாலும் அந்த தண்ணி வந்து அந்த வழியாக திருப்பி சிங்க்குக்கே ட்ரைன் ஆகி வந்துடும். ஓகே ஓகே. இரு, நான் அப்போ செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. டவுட்டா இதில் வந்துடுது இல்லையா? ஆமாம், எல்லா தண்ணியும் வடிஞ்சு இதில் வந்துடும். ஓ, அதனால இதை இந்த கூட பக்கத்துலேயே வச்சுக்கிறேன், சிங்க்கு பக்கத்துலேயே. சூப்பர் சூப்பர். ஓகே. அது ட்ரை ஆகிடுச்சுன்னா எடுத்து அதை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிடலாம். இங்கே என்னமோ அதிசயமாக எனக்கு சில்வர் பாத்திரமெல்லாம் வச்சுருக்கீங்க மேடம். அது குக் பண்ணதுக்கப்புறம் மாற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இது கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். நான் சில்வர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ. எங்களை மாதிரி கெஸ்ட்டுக வந்து யூஸ் பண்ணுறது. அதனால தான் ஸ்டிக்கரோடு அப்படியே இருக்கும். நான் இன்னும் அதெல்லாம் யூஸ் பண்ணல, இப்போ தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. பாப்பா, இது எவ்வளோக்கு வாங்கினாங்க நீங்கள்? அது வந்து 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதா? ஓகே. இதுவும் நல்லா வசதியாக இருக்குது. ஆனால் என்னன்னா பெரிய ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது. கொஞ்சம் இந்த 2 பேர் இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே.
நெக்ஸ்ட் இது ஒரு பெரிய இது இருக்கு. இந்த ட்ரே எப்படி? இது வந்து பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வைக்கிற இதுதான். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். ஓகே. மேலே ஆக்சுவலி இங்கே பிளேட் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் குட்டி பிளேட்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இந்த இது இந்த மாதிரி குட்டி பிளேட்டெல்லாம் இதில் வச்சிடுறேன். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து இந்த டிஃபன் பாக்ஸோட கேப் எல்லாம் இதில் போட்டு வச்சிருக்கேன். இதில் போட்டால் ஈஸியாக தேடாமல் எடுக்கலாம். இந்த மூடிகை மட்டும் இதில். ஆமாம். சரி சரி ஓகே. இதுவே எனக்கு ஒரு நல்ல ஐடியா. ஓகே. இது என்ன இது நல்லா இருக்கே. அது ஆனியன் கட் பண்ணுறதுக்கே இருக்கிறது. ஆமாம், ஆனியன் மட்டும் இல்லை, அதில் என்ன வெஜிடபிள்னாலும் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிடும். சரி சரி ஓகே ஓகே. இது ஒரு ஆர்டினரி பாக்ஸ். ஆமாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது நல்லா இருக்குது. இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களா இல்லை? இது ஆன்லைன்லேயும் இருக்குது, பட் நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். பட் இது ஆன்லைன்லேருந்து எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் இதில் ரேட் 248 போட்டிருக்கு. அது கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால 248. இதிலே சின்னதும் இருக்குது, 2 பிளேட் மட்டும் இருக்கும். ஒரு 2 ஆனியன் மட்டும் கட் பண்ணுறதுக்கு அது சின்னது யூஸ் பண்ணிக்கலாம். அது 150 அந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைக்கும். இங்கே உள்ளார பிளேடு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ஓகே. இது ஆனால் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அந்த இது வச்சுக்கிறது இல்லையா? வச்சுருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெயின் கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் இருக்கிற இடத்துல வாங்க. தோசைக்கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் ரவுண்டாக இருக்குது. இது ஃபேஷனா இல்லை இது ட்ரெண்டிங்கா? இல்லை, அது வந்து கொஞ்சம் பெரிய ரோஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போடுறதுக்காக அந்த மாதிரி கல். தோசை நல்லா பெருசாக இது பண்ணலாமா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல், பேச்சுலர் வீட்டு தோசைக்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது எவ்வளோ, ஒரு 1000 ருபீஸ் இருக்குமா? இல்லை, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணி சொல்கிறேன். பட் அது நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஓகே, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது எனக்கும் ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகே. பால் பாத்திரம், ஸ்டவ் நல்லா நீட்டாக வச்சுருக்கிற பாப்பா. அது வந்து ஆயில், ரெண்டு என்னென்ன எண்ணெய்? ஒன்று வந்து ரீஃபைண்ட் ஆயில், ஏதாவது இந்த அப்பளம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து யூஸ்வலாக ரெகுலர் குக்கிங்க்கு வந்து கடல் எண்ணெய். ஓகே. இது வந்து கொஞ்சமாக அது தோசை சப்பாத்திலாம் போடும்போது யூஸ் பண்ணுறதுக்காக கீ கொஞ்சம், கொஞ்சம் அந்த கடல் எண்ணெய் கொஞ்சம். இது ஃபில்டர் காஃபி. ஓகே. லைட்டர் பிளாக்ல வாங்கியிருக்கோம். இது ஸ்லாப்க்கு மேட்ச் ஆகும். நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். ஓகே. கிச்சன் இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த இது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வால் மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. அதை ஃபுல்லாக நீட்டாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா, இது வந்து இதுவும் வந்து மீஷோவில் வாங்கினது தான். இந்த 2 ஸ்டாண்டும் இருக்கும், இதுவும் இருக்கும், இதுவும் சேர்ந்து பேராக வரும். ஸோ அது வந்து மல்டிபிள் யூசர் மாதிரி எங்கே வேணால் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒட்ட வச்சுருக்கா? இதுக்கு ஸ்க்ரூவும் இருக்குது, பட் நான் வந்து அதில் வந்து டபுள் சைட் டேப்பில் தான் ஒட்டியிருக்கேன். ஓகே ஓகே. இல்லை, ஸ்க்ரூ நான் போடல, நான் வந்து ஸ்டிக்கர் அதில் இருந்த ஸ்டிக்கர்லேயே தான் ஒட்டியிருக்கேன். வெயிட் தாங்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி. அதில் இருந்த ஹேங்கரில் தான் இதெல்லாம் ஹேங் பண்ணியாச்சு. இல்லை இதெல்லாம். ஓகே. கரண்டி, இது இடுக்கி கூட இதுலேயே மாட்டிடலாம் இல்லையா? ஆமாம், மாட்டுறதுக்கு வசதி இருக்குது. இது பிளெண்டர் தான் வச்சுருக்கிறியா நீயே? இல்லை, நான் மிக்ஸி வாங்கினேன், பட் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப இடம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவலாக தான் இருக்குது. ஆனால் நைஃப் மட்டும் செமையாக இருக்கு, வித்தியாசமாக இருக்குது. இது நான் அமேசானில் வாங்கினதான், மீஷோலேயும் இருக்குது. முன்னாடிலாம் வந்து இது நம்ம இந்தியாவில் கிடைக்காது, அப்ராட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி நைஃப் கிடைக்கும். இப்போ எல்லா ஆன்லைன் ஷாப்ஸ்லேயுமே இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது. ஓகே. ஸோ பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் லைக் அந்த முட்டைகோஸ் மாதிரி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு கவர் வேற இருக்குது. ஆமாம், ஏன்னா ரொம்ப ஷார்ப்பு, அதனால எப்பவுமே அந்த கவர் போட்டு தான் நான் வைப்பேன். சரி சரி. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக தானே இருக்கும். இது 250. இதே சின்ன சைஸும் இருக்குது, எனக்கு பெருசு வேணும்னு சொல்லி நான் பெருசு வாங்கினேன். ஓகே. உண்மையிலுமே நல்லா அழகாக இருக்குது நைஃபு. ஸ்பூன் போட்டு எல்லாம் வச்சுருக்கீங்க. இது ஜாடியில் அதில் வந்து ஒன்று சால்ட்டு, ஒன்று வந்து புளி.
சொல்லிட்டு ஒரு இதில் வந்து புளி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஜாடியில் வச்சாதான் நல்லா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த 3 ரேக்ல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழ் ரேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து தனித்தனி ஸ்டாண்டா பாப்பா? ஆமாம், அது வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றுறதுக்காக. இப்போ இந்த ஃபுல் ஷெல்ஃபில் வந்து குட்டி பாக்ஸ் மட்டும் வச்சா மேலே இருக்க ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சோன்னா கீழேயும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, மேலே வந்து இந்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்க போல இருக்கு. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வாசனை இலை. இது என்னமோ வித்தியாசமாக இருக்கே. பட்டை தான், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓ, பெரிய சைஸ் பட்டை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே இந்த 2 ஜாடியில் ஒன்றில் வந்து டேபிள் சால்ட்டு, இன்னொன்று வந்து கேசரி கலர் பவுடர் வச்சுருக்கேன், ஃபுட் கலர்ஸ். ஓ, ஃபுட் கலர்ஸ் எல்லாம் இந்த பவுலில் வச்சு. ஓகே ஓகே ஓகே. இது ஸ்நாக்ஸோட இந்த இடமே ஸ்நாக்ஸுக்கா? ஆமாம். ஓகே ஓகே. யாராவது கெஸ்ட் வந்தால் கொடுக்கறதுக்கு. ஓகே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொண்டு வந்த இட்லி பொடி தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் இட்லி பொடி அரைச்சி என் பொண்ணுக்காக, இந்த இட்லி பொடி வந்து நான் என் பொண்ணுக்காக அரைச்சி கொண்டு வந்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, என்னோட இட்லி பொடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. அதுவும் நான் புது ஸ்டைலில் அரைச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவை போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். செட்டாக இருக்க மாதிரி இருக்கே. என்னோட கஸ் கரெக்டாக இருந்தால் காப்பித்தூள், டீத்தூள், சர்க்கரை கரெக்டாக? ஓகே, எழுதியிருக்கிறதே தான் உள்ளேயும் இருக்கும். அப்படியா? ஓகே ஓகே. சுகரு, காஃபி, டீ. இதுவும் இல்லை, இது வந்து இதுவும் நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஒன்று வந்து 250 rupees வரும். ஓ, பேர் நேம் சுகர்னு எழுதியிருக்கு. ஓகே ஓகே. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள சில்வர்ல இருக்குது. இது சில்வர் பாக்ஸ் தான், பிளாஸ்டிக் இல்லை. பிளாஸ்டிக் இல்லை. சூப்பர் சூப்பர். ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. நான் தெரியாம சுற்றிட்டு இருந்தேன். இது காஃபி, டீ தூள். இது உண்மையாகவே நல்ல ஐடியா. சுகர், காஃபி, டீ. சூப்பர். அது பூஸ்ட். ஓகே, அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா மேல் ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே மளிகை ஜாமான், ஃபுல்லாகவே பாட்டில் மாதிரி இருக்குது. பாட்டில் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம். ஓகே ஓகே. இது சின்ன பாட்டிலெல்லாம் மசாலா பாக்ஸ்க்கு பதிலாக இப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடுறதா? 4 செட்டு 4 பாட்டில் வந்து 100 rupees தான் இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நீங்கள் டிமார்ட்ல இருந்து எந்த ஷாப்பில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான். 4 வந்து 99 rupeesக்கு வரும். அதில் வந்து 2 செட். ஆக்சுவலி இது வந்து நான் பெங்களூர்ல இருக்க ஐக்கியாவில் வாங்கினது. பட் இது எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும். ஓகே, ஆனால் ரேட் சீப் தான். சேம் 99 rupees தான் எல்லா ஷாப்லையுமே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து இந்த பாட்டிலில் வந்து இது வால்நட்ஸு, இது மிக்சடு ட்ரை ஃப்ரூட்ஸு டெய்லி சாப்பிட்றதுக்காக. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு மேல் ரேக்கில் இட்லி பாத்திரம், இந்த பிளெண்டரோட ஜார்ஸ். அது இது வந்து காஃபி கப்ஸ் கெஸ்ட்டுக்கு. ஓ, இதுவும் மேலே டபுளாக பிரிச்சு மேலே உள்ள 2 சைடு. ஓகே, அது வந்து கண்ணாடி கிளாஸா? அது வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக அந்த கிளாஸ். இது வந்து காஃபி கப்ஸ். ஓகே ஓகே. இது பாக்ஸு. இது வந்து டப்பர் வேரோடது. ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் சூடாகவே இருக்கும் போடுறது. இது சும்மா ஒரு மிக்சிங் பவுல், மாவு அரைச்சா இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கீழே இப்போ வர்றோம். கீழே எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து ரைஸ் இருக்கும். நான் மட்டும்தான் இருக்கனால கொஞ்சமாக தான் ரைஸ் வாங்கி வச்சுருப்பேன். இதில் வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மளிகை திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சதுக்கு போக பேலன்ஸ் அதில் வச்சுருப்பேன் நான். இது ரைஸு, இது கோதுமை மாவு. ஓகே ஓகே. கட் பண்ணிப்போம். அப்போ உனக்கு கிரேனா பிடிக்கும் போல இருக்கு. இல்லை, நார்மலாக இந்த பச்சை, சிகப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்துச்சு. இது வந்து நான் சவுகார்பேட்டில் வாங்கினது. இந்த 3 பாக்ஸும் சேர்த்தே 150 rupees தான். ஓ, அதுவும் டிமார்ட்ல தான் ஆஃபரில் வாங்கினேன். இது இது தனியாக சவுகார்பேட்டில் சும்மா ஷாப்பிங் போகும்போது பார்த்தேன், நல்லா இருந்தது. கொஞ்சம் காம்பேக்டாக குட்டியாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். சரி சரி. அதுவும் இல்லாமல் ஃப்ளோருக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி மேலே செல்ஃபுக்கும் அந்த கவருக்கும் மேட்சாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க.
இதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் மளிகை ஜாமான் இதெல்லாம் ஓகே. இதில் யூஸ் பண்ணுற தக்காளி நான் வெளியே தான் வைப்பேன். ரொம்ப நிறைய வாங்கிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு 4 days முன்னாடியே நான் வெளியே வச்சுருவேன். வெளியே இருக்க தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். சரி சரி. இது எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் வந்து இதில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து கீ, ஹோம்மேட். ஓ, ஹோம்மேட் கீ. இது கோகனட் ஆயில், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கீழே ஏதோ பாக்ஸில் இது வந்து கிச்சன் டவல்ஸும் இந்த மாதிரி டஸ்ட்பினில் போடுற கவரும் இது ஹேண்டியாக இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். சூப்பர். நிறைய விஷயம் உன்னை பார்த்து நான் கற்றுக்கணும். இது ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் போடுறது தான். இதை வந்து ஃப்ரிட்ஜோட ரேக்கில் இதை நம்ம அப்படி கிளிப் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஃப்ரிட்ஜே குட்டி தான், அதனால் இதை யூஸ் பண்ண முடியல, அதனால இப்படி நான் வெளியே வச்சுட்டேன். இது ஒரு நல்ல ஐடியா. ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு பெரிய மிக்ஸியா? இதை நான் க்ரீன் ஷெஃப்ல வந்துட்டு மிக்ஸி வாங்கினேன். இப்போ இடம் இல்லைங்கிறதுனால பிளண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது இல்லாமல் எனக்கு வந்து இப்போ மிக்ஸி ஆனால் கலர் செமையாக இருக்குது. பட் இவ்வளோ பெரிய மிக்ஸி எனக்கு அவ்வளோ யூஸ் ஆகலை. ஸோ கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் நிறைய அரைக்கிறதுக்குன்னா அது மாதிரி எடுத்துக்கேன். இதில் வந்து செட் ஆஃப் 3 ஜார்ஸ் இருக்கும். ஓகே, இடத்த அடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் உள்ள பேக் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இது ரொம்ப கெஸ்ட் வராங்கன்னா மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. கீழே பரவாயில்ல, நிறைய இடத்த அடைக்காம டஸ்ட்பின் மட்டும் வச்சிருக்கிறேன் இல்லையா? பாப்பா, ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட நான் கேட்க மறந்துட்டேன். ஒன்று வந்து லைட்டு வித்தியாசமாக இருக்குது, அதுக்கப்புறம் இது வால்லே இப்படி இருந்துச்சா இல்லை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், இந்த 2 டவுட்டு மட்டும். ஆக்சுவலி இந்த லைட் வந்து நானே வாங்கி செட் பண்ணது தான். ஏன்னா டைரெக்டாக இந்த ஸ்டவ்வுக்கு வந்து வெளிச்சம் வர்றதுக்காக அது வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரூமில் வந்து லைட் ரொம்ப கம்மி, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா லைட்டு ஒன்று போட்டிருக்கேன். இது வால்க்கு வந்து ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கரையும் நான் வந்து சவுகார்பேட்டில் தான் வாங்கி நாமளே ஒட்டினது தான் அது. ஸோ இதோட வால் கொஞ்சம் நல்லா இல்லை, இது ஒரு மாதிரி சரியாக பெயிண்டிங்லாம் நல்லா இல்லை, டைல்ஸும் எனக்கு கலர் பிடிக்கல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொஞ்சம் போய்ட்டு. இதுவும் ஸ்டிக்கர் தான். இதுவும் ஸ்டிக்கரா? இதுவும் ஸ்டிக்கர் தான். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த கிச்சனில் ஒரு ஆள் தான் குக் பண்ண முடியும். நான் உள்ளே போனதுமே உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக மறைச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் வெளியே வந்துடுறேன், அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி இருந்த கிச்சனை தான் இந்த அளவுக்கு எங்கள் பொண்ணை அழகுபடுத்தி இருக்கா. இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.